வணக்கம் சுரேஷ். வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இந்தியன் எபிசோடில் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கோம். ஸோ லைனாக ம், பார்த்துடலாம். ம், ஸோ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்ட்ரா லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன் ஒன்றை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ம், நிறையா கம்பெனிஸ் வந்து ட்ரோன் பில்ட் பண்ணுறாங்க. இவங்களோட யூனிக்காக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 400 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆச்சுன்னா அரௌண்ட் 1 இயர் ஃபுல்லாக 365 டே, அது 400 டே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன் 1 இயர் 1 மந்த் அந்த ரேஞ்ச் ஆகுது. ம், ஸோ 1 இயர் 1 மந்த்துக்கு 400 நாளுக்கு வந்து ஃப்ளைட் பறந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ம், ஸோ ட்ரோன்றதுனால உள்ள யாரும் மனிதர்கள் இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு மெகா சைஸ் தான் இருக்கும். ட்ரோன்னா நம்ம கல்யாணத்தில் பார்க்குற மாதிரி சின்ன ட்ரோன்ஸ் இல்லை. சைஸ் பெருசாக இருந்தாலும் பட் சோலார்ஸ் எல்லாம் பொருத்தி ரன்னிங்கில் இருக்கிறதுக்கு டேட்டா ஸ்டோர் ஆகி பவர் ஸ்டோர் ஆகி ரன் ஆகிற மாதிரி சிஸ்டமாக இருக்கும். பட் 400 டேஸ்க்கு வந்து ஃப்ளையிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்டர் ரீஜியனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரோன்ஸ் வந்து பேட்ரி டவுன் ஆகிறப்ப ஷிஃப்ட்டு மாற்றி ட்ரோன்ஸ் அனுப்பாமல் ஃபியூ ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா 1 இயர் அது லாஸ்ட்டாக இருக்கும். லாங் லாஸ்டிங் பேட்ரி அப்படின்றதுனால இல்லை லாங் லாஸ்டிங் சர்க்கியூட்ன்றதுனால இது அந்த கண்காணிப்புக்காக ஸ்டெல்த் ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம், ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்தியா நாட்டோட இந்தியா நாட்டில் முக்கியமான இடங்களுக்கும் அப்புறம் மக்கள் அதிகமாக சேர்கிற இடங்களுக்கெல்லாம் இராணுவ பாதுகாப்பு கொடுக்க இருக்கிறதா, அதாவது அயன் டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸை அழிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி சர்ஃபேஸ் வராமல் ஏர்லேயே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ஏர் டோம் அயன் டோம் அப்படின்றது. இஸ்ரேலில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா ம், வந்து அமெரிக்காவில் பில்ட் பண்ணப்பட்ட டெக்னாலஜியை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு இந்தியாவோட ஹோம் க்ரோன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வந்து ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டு ஸோ ம், டெல்லிக்கு முதல்ல அமுல்படுத்துகிறாங்க. ஸோ டெல்லி நாட்டோட கேபிட்டல். ஸோ கேபிட்டலில் ஒரு ஃபாரின் நேஷன் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு வருத்தம், அசிங்கமான ஒரு விஷயம். ஸோ ம், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக டெல்லிக்கு அந்த ஏர் டிஃபென்ஸ் ஷீல்ட் அப்படின்ற மெக்கானிசத்தை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ ம், டெல்லியில் வைடாக முக்கியமான பார்லிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரீஜியன்ஸில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் இருக்கும். டெல்லியை நோக்கி பிற்காலத்து ஏதாச்சும் தாக்குதல்கள் நடக்க இருந்தால் இந்த ஏர் டிஃபென்ஸ் ஷீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த வெப்பன்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணும், டெல்லியை பாதுகாக்கும் அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ். ஸோ நல்ல ம், வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா முக்கியமான தளங்களுக்குமே இது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக டெல்லியில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நியூஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா 7 ஆஸ்திரேலியா நாடு சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இந்தியாவில் கேம்பஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 8 கேம்பஸ் மொத்தம், 7 யூனிவர்சிட்டிஸ், 8 கேம்பஸ். ஆஸ்திரேலியாவோட 7 யூனிவர்சிட்டி. அப்போ இங்கே எப்படி தமிழ்நாட்டிலே அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இருக்கு இல்லையா யூனிவர்சிட்டிஸ், அந்த மாதிரி ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய 7 யூனிவர்சிட்டிஸ் மொத்தமாக இங்கே 9 கேம்பஸ் வந்து ஓப்பன் பண்ண அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ம், இப்போ நம்ம இங்கேருந்து நைஜீரியாவில் வந்து ஐஐடி ஓப்பன் பண்ண மாதிரி அவங்க அங்கேருந்து வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ம், நேற்று பார்த்துருந்தோம். ஏசியாவோட மிகப்பெரிய நேற்றுல முந்தா நேற்று ஏசியாவோட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அது என்ன விஷயம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஏசியாவில் பண்ணதுலே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தான் மைக்ரோசாஃப்ட் பண்ணது இந்தியாவில். ஸோ ம், அந்த கம்பெனி ஏசியாவில் பண்ணதே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க, 1.5 lakh crore. இப்போ அமேசான் வந்து ம், இந்தியாவில் 2030க்குள்ள $30 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க.
ஸோ நிறைய வேலை வாய்ப்புகளும் ஏஐ டெக்னாலஜியை பூஸ்ட் பண்ணுற சிஸ்டம்ஸும் இதன் மூலிமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ட்ரம்ப் பிஸ்னஸ் குரூப், அந்த ட்ரம்ப்போட பிஸ்னஸ் குரூப் ஒன்று இருக்கும். இப்போ இந்த டாடா குரூப்ஸ் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் பிஸ்னஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அதில் வந்து ட்ரம்ப் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி வந்து தெலுங்கானாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தெலுங்கானாவில் ஒரு பர்டிகுலர் கிஃப்ட் சிட்டி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லி சென்னையில் கூட ஒரு சில ஜோன் இருக்கும். அது வந்து அங்கே பிஸ்னஸுக்காகவே பர்டிகுலர் ஜோன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்றது தான் அந்த ஜோன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான நோக்கம். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜோன் வந்து தெலுங்கானாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தெலுங்கானா கவர்மெண்ட். அந்த அந்த பார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு அப்படின்னு போட்டு சம்திங் ஒரு பேர் வரும். ட்ரம்ப்போட பேரே அந்த பார்க் பக்கமாக வச்சுருப்பாங்க, ட்ரம்ப் அவென்யூன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவில் இந்த ட்ரம்ப் மீடியா அப்படின்ற கூடிய பிஸ்னஸும் அங்கேயே ஓப்பன் பண்ண போகிறதா ட்ரம்ப் குரூப் அறிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் பிஸ்னஸ் குரூப், அங்கே இந்த குரூப்புக்கு பேர் ட்ரம்ப் பிஸ்னஸ் குரூப்னு வச்சுருக்காங்க. ஸோ டாடா குரூப்ஸ் மாதிரி இவங்க ஒரு அவங்களோட பேர் தான் அது. ஸோ இப்போ டாடா குரூப்ஸ் அப்படின்னா அது டாடா சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் அதுக்குள்ளே ஒன்றா வந்துடும். இது ட்ரம்ப் பிஸ்னஸ் குரூப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் கம்பெனி பேர் ட்ரம்ப் மீடியா. இப்போ டாடா குரூப்ஸில் டிசிஎஸ் இருக்க மாதிரி இது ட்ரம்ப் மீடியான்றது கம்பெனி பேர். அந்த கம்பெனி வந்து 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தெலுங்கானாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாட்டை வந்து அடுத்த நியூஸ், நம்ம நாட்டை வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து வைடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ 2014 யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி ஃபாரின் நேஷன்ஸ் நம்மளை பார்த்து சிரித்த காலங்கள் உண்டு. இன்றைக்கி வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம யூபிஐ பேமெண்ட்ஸ் மற்ற 8 நாடுகள் கூட, சவுதி அரேபியா, அப்புறம் ஆஸ்திரேலியா, இன்னும் சில நாடுகள், இந்த மாதிரி மொத்தம் 8 நாடுகள் கூட டைப் பண்ணி இப்போ 8 நாடுகள்லையுமே யூபிஐ பேமெண்ட் செக்யூராக பே பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ யூபிஐ பேமெண்ட்ஸ் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்து இப்போ வைடாக இன்டர்நேஷனலாக மூவ் ஆகியிருக்கும். 8 நாடுகளில் இப்போ யூபிஐ பேமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உலகத்தில் ஃபஸ்ட்டு முறையாக ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா வந்து பேன் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் 16 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களால் மட்டும்தான் ஐடியே ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்ட்ரிக்டான கண்டிஷனோட நீங்கள் ரன் பண்ணணும். இப்போ ஒரு வெரிஃபிகேஷன் ட்ரைவ் நடத்துங்க. 16 வயசுக்கு கீழே இருக்க யாராச்சும் அக்கௌண்ட்டோ ஐடியோ வச்சுருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை லீகலாக டீஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஒடிஷா பார்லிமெண்ட்டில் எம்எல்ஏஸ்க்கான சேலரி 35,000 இருந்து பர் மந்த் 90,000 மாற்றிருக்காங்க. ஸோ இது 35,000 அடுத்த ஹைக்காக ஒரு 40 வந்திருக்கலாம், ஒரு 45 வந்திருக்கலாம். டேரெக்டாக 90 போனது அது கொஞ்சம் ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தப்போ இருந்துச்சு. லைட்டாக மனசு வலிச்சுது. மக்கள் வரி பணம் எப்படிலாம் போகுதுன்னு பார்க்குறப்ப. ஓகே ஃபைன். ஸோ பார்லிமெண்ட்டில் பில் மூவ் பண்ணியிருக்காங்க. பில் நிறைவேறப்போ நமக்கு தகவல் தெரியும், நம்ம அப்போ பார்ப்போம். ஸோ இன்றைக்கான நியூஸ் இவைகள் தான். ஸோ இந்த நியூஸ் ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? இல்லை. ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த 400 டேஸ் பறக்கக்கூடிய ட்ரோன் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது நம்ம இந்தியாவோட பார்டரில் சைனாவும் பாகிஸ்தானும் ரொம்ப ரேராக இல்லாமல் அடிக்கடி அத்துமீறல் நடக்கிறது உண்டு. ஸோ அது நடக்காமல் இருக்கிறதுக்கும் நடந்தால் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கூடிய ஸ்டேட்டில் நம்ம இந்த ட்ரோன் நம்மளை வச்சுக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான இன்டர்நேஷனல் டு இன்லேண்டில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.
வணக்கம்.